இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் between two identical spheres charged with the same charge is F. If 50% charge of one sphere is transferred to other sphere, then the new force will be அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஆப்ஷன் கரெக்ட்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை 2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Q1 Q2 ரெண்டுக்கு இடைவெளியான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் இந்த 2 சார்ஜுக்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, அட்ராக்ஷன் அல்லது ரிப்பல்ஷன் இருக்கும்ல, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா F is equal to K. Kனா கான்ஸ்டன்ட் Q1 Q2 by R square. அதாவது 2 சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணி கீழே எழுதணும். இப்போது இந்த ஃபார்முலாவை நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 2 ஸ்பியர் வரைஞ்சிக்கலாம். ரெண்டுலேயுமே சேம் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே க்யூனா இங்கேயும் க்யூ தான். ரெண்டையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷனில் வச்சுருக்காங்கன்னு கொஸ்டினில் கொடுக்கவே இல்லை. அதனால நம்ம அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆர்னே எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு கூலும்ஸில் அப்ளை பண்ணால் என்ன வரும்? K இன்ட்டு Q1 Q2 க்யூவாகவே இருக்கிறனால Q இன்ட்டு Q ஸ்கொயர் ஆயிரும். டிவைட் பை டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆர் ஸ்கொயர் வந்துடும். இதை வந்து எஃப்னு எடுத்துக்கணும்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அப்புறம் இங்கே இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம தெளிவாக பார்க்கலாம். இஃப் 50% ஆஃப் த சார்ஜ் ஆஃப் ஒன் ஸ்பியர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த அதர் ஸ்பியர். அதாவது இந்த ஸ்பியரோட சார்ஜிலிருந்து 50% பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்பியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இதில் எந்த வேல்யூவில் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் டயக்ராமாக ட்ரா பண்ணிக்கலாம். முதல்ல இங்கே Q இருந்துச்சு. இப்போ 50% சார்ஜ் நம்ம இதுலேருந்து எடுத்து இதுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே வந்து Qவில் 50%னா Q மைனஸ் Q/2ன்னு வந்துடும். இங்கே 50% ஆட் ஆகும். ஸோ இங்கே வந்து Q ப்ளஸ் Q/2ன்னு வந்துடும். இப்போ இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Q மைனஸ் Q/2. அதாவது ஒன்றில் பாதியை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாஃப் தானே கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இங்கே வந்து Q/2. அதாவது ஒன்றில் பாதி போச்சுன்னா பாதி தானே. இங்கே எவ்வளோ வரும்? எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2Q ப்ளஸ் Q, அதாவது 3Q/2ன்னு வரும். ஸோ இப்படி இருந்த சார்ஜ் இப்போது 50% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இப்படி ஆகி போச்சு. நமக்கு இங்கேருந்து 50% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால நமக்கு இப்படி நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே குறைஞ்சிருச்சு, இங்கே கூடிட்டு. இப்போது திரும்ப ஃபோர்ஸ் எவ்வளவு, டிஸ்டன்ஸை மாற்றாமல் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மறுபடியும் கூலும்ஸில் அப்ளை பண்ணலாம். K இன்ட்டு Q/2 3Q/2. அதாவது 2 சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். டிவைட் பை மறுபடியும் R ஸ்கொயர் போட்டுட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா K 3 வரும். Q ஸ்கொயர் பை 4R ஸ்கொயர்னு வரும். இந்த 4 வரும், அதை கீழே கொண்டு வந்துடலாம். 4R ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன், இதை F டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ், அதாவது QQவாக இருக்கும்போது இருந்த ஃபோர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறேன். பாருங்கள், K இருக்குது, Q ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் R ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம Fன்னு எடுத்துக்கலாம்ல. இது எல்லாமே F தான். F கூட ஒரு 3/4ன்னு இருக்குது. ஸோ இதுதான் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த ஃபோர்ஸ். ஸோ இப்போ புது ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3F/4. ஸோ அதாவது ஆப்ஷன் 1 தான் கரெக்ட்.